கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கிறார். நாம் வாசித்த வசனத்தில் பலத்தினால் அல்ல என்ற வார்த்தையின் உட்கருத்தை பார்ப்போமானால், அதில் இன்றைக்கும் அநேகர் தங்களின் சூழ்நிலைகளை தங்கள் சுய பலத்தினால் வென்றுவிடலாம், ஜெயித்து விடலாம் என்று முயற்சி செய்து முன்னேறி சென்று முடியாமல் போய் இறுதியில் விசுவாசத்தை இழந்து போய் கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். பராக்கிரமத்தினால் அல்ல என்ற வார்த்தையின் பொருளை பார்ப்போமானால், தன்னுடைய செல்வாக்கை நம்பியும் பணபலத்தை நம்பியும் மனிதர்களை நம்பியும் தன் பிரச்சனைக்கான தீர்வை காண விழைந்து முடிவில் ஏமாற்றம், நஷ்டம், பெரும் இழப்பு, அவமானம், நிந்தை இவற்றை சுமந்தவர்களாய் இன்றைக்கு பலர் காணப்படுகின்றனர். இப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று. இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் தம் ஆவியினாலே ஆகும்படி செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பலவீனத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார். பலவீனத்தின் கட்டுகள் என்று பார்ப்போமானால், நம் சரீரத்தில் உண்டான வியாதிகள், பற்றாக்குறைகள், சமாதான குறைவுகள், இப்படி பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகளை இன்றைக்கு உங்களிடமிருந்து கட்டவிழ்க்கிறார் தம்முடைய ஆவியினால். லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கையில், அங்கே 18 வருடமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள் என்று எழுதப்பட்டுள்ளது. 10வது வசனத்தில், ஜெப ஆலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கையில் அவளை கண்டு தம் இடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வாசித்தருகின்றோம். அநேக ஆண்டுகளா இந்த ஸ்திரீ தன்னை யாராவது குணமாக்குவார்கள் என்று அங்கேயே காத்திருந்தாள். அவளின் காத்திருப்பு மனிதர்களை நம்பியே இருந்தபடியினால் அவள் சுகமாக்கப்படாதவளாய் இருந்தாள். ஆனால் அன்றைக்கு அவள் தனக்கு விடுதலை இயேசுவால் தான் என்று நோக்கி பார்த்தபடியினால் இயேசு அவளுக்கு அற்புத சுகம் கொடுக்கிறார். 18 வருடமாக கட்டப்பட்டிருந்த பாவசாப கட்டிலிருந்து அவள் விடுதலையாக்கப்படுகிறாள். பலப்படுத்துகிற ஆவியானவர் பலவீனத்தை மாற்றி போட்டார் என்று வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சரீரத்தில் வியாதியின் கூறுகளில், குடும்பத்தில் பற்றாக்குறைகள், கடன் பிரச்சனைகள், பிரயாசப்பட்டும் பலனில்லாத நிலை போன்ற இவைகளுக்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து வருகிறீர்கள். இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை ஆவியானவர் காண்கிறார். அவைகளை தம்முடைய ஆவியினால் மாற்றி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக பகையின் கட்டுகளை உடைக்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அநேக துன்பங்களை அனுபவித்தவர்களாய் பல அடுக்கு காவலில் கட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் பாடி துதிக்கிற வேளையில் தாமே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்ததை நாம் வாசித்தருகின்றோம். அதே போல் சிம்சோனை அவனுடைய பகைவர்கள் கயிறுகளினால் கட்டி அவனை தண்டனைக்கு ஒப்புவிக்கும்படி அழைத்து செல்லப்பட்ட போது ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினபடியினால் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அறுந்து போயிற்று என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அவைகளுக்கு தீர்வு கிடைக்கும்படி மனுஷனையோ உங்கள் சுய ஆலோசனைகளையோ பலத்தையோ நம்பி இல்லாமல் தேவ சமூகத்தில் விசுவாசத்துடன் வரும்பொழுது, உங்கள் பிரச்சனைகளை ஆவியானவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை பலவீனத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பற்றாக்குறைகள், ஆசிர்வாதத்திற்கு தடையான காரியங்கள், பொருளாதாரம், இப்படி எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுவித்து உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார். ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை, விடுவிக்கிற விடுதலை தருகிற இயேசுவை அறியாது
விசுவாசியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் உங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி 8வது மாசம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக இந்த நாட்களிலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியிலே அல்ல. வேதம் சொல்லுகிறது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போனாது என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களே அப்படியாக சொல்லி இருந்தார். இந்த பூமி அக்கினிக்கிரியாக இந்த நாட்களே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது என்று. அருமை பிள்ளைகளே, அந்த பரலோகத்திலே நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஈவுகள், தேவன் வைத்திருக்கிற அந்த இருப்பிடங்கள் ஒன்றையும் இந்த நாட்களிலே நாங்கள் கண்களால் காணவும் இல்லை, நம்முடைய அதாவது நாட்களிலே அந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்ளவும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு மகத்துவமான காரியங்களை பரலோகத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, காணாத அந்த பரலோகத்தை நாங்கள் இந்த பூமியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளிலே இந்த நாட்களில் அதை நினைத்தே இந்த நாட்களை சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே இருந்து நாங்கள் ஒரு துருப்பை கூட இந்த நாட்களிலே எடுத்து செல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்காக பரலோகத்திலே வைத்திருக்கிற அந்த மகத்துவமான காரியத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அந்த சந்தோஷத்தை இந்த பூமியிலே அனுபவிக்க முடியும். ஆனால் அந்த இடத்தில் அந்த பரலோகத்திலே நாங்கள் போய் சேருகிற வேளையிலே தான் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் அந்த இடத்திலே இருக்கிறதை உணரக்கூடியதாக இருக்கு. அவருடைய பிரசன்னத்தோடு, பிதாவுடைய பிரசன்னத்தோடு, 1000-10,000 தூதர்களுடைய பிரசன்னத்தோடு, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே இருப்பது எவ்வளவு மகிமையாக இந்த நாட்களிலே இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே பூமிக்குரிய காரியத்தையும் பூமிக்குரிய செயல்பாட்டையும் இந்த நாட்களிலே மறந்து விடுங்கள். பூமியில இந்த நாட்களிலே நாங்கள் தங்குகிறது ஒரு கொஞ்ச நாட்கள் தான். அதாவது வேதம் சொல்லுகிறோடி பலத்தின் மீகினால் 70 வருஷம் இந்த நாட்களிலே. அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே ஒரு சிலருடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே 10, 20, 30, 40, 50, 60 இப்படியாக காலங்களிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனாலும் நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். பரலோகம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில்தான் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பரலோகத்துக்குரியவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஏனென்றால் அவர் வந்து இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து செல்லுவார். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், ராஜாதி ராஜன் இந்த பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின அந்த கர்த்தர் நம்மை வந்து இந்த பூமியிலிருந்து அழைத்து செல்வதென்றால் இதைவிட மகிமையான காரியம் நமக்கு என்ன வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே பாருங்கள், எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் பஞ்சத்தின் ஒளிகளும் இந்த நாட்களிலே பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், இந்த நாட்களில் ஜனங்கள் இந்த நாட்களில் தீயவர்களாய் நாட்களிலே திரும்புகிறார்கள். மற்றவர்களை அழித்து மற்றவர்களை கொண்டு இந்த நாட்களே இப்படியான காரியங்கள், கொலைகள், களவுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்திலே எந்த விதமான காரியங்களும் இருக்காது. ஒரே ஒரு காரியம் இருக்கும், அங்கு தேவனை துதித்துக் கொண்டு
இந்த நாட்களில் இருப்பார்கள். இரவும் பகலும் அவருடைய நாமத்தை புகழ்ந்து துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த தேவனுடைய சிங்காசனத்திலே அவருடைய மகிமையிலே இருந்து வீசுகிற அந்த மகிமையின் வாசனை இந்த நாட்களில் அங்கே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நிறைத்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரலோக ராஜ்யத்துக்காக நாங்கள் இந்த நாட்களிலே வாஞ்சிப்போமா? இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாட்களிலே நிறைவாக ஆசீர்வதிப்பார். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய ராட்சியம் வரும்படியாக இதை அழைத்து செல்லும்படியாக காத்திருக்கிற ஒவ்வொரு மீதும் இந்த நாட்களில் உங்களுடைய ஆவியானவர்கள் அபிஷேகம் இறங்கும்படியாக செபிக்கிறேனையா. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ரட்சித்து நடத்தும்படியாக செபிக்கிறேனையா. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலேயா.